வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். ஆளுநர் என். ரவி அளித்த அட் ஹோம் வரவேற்பு நிகழ்ச்சியில் செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் 8 அமைச்சர்கள் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டி பாஜகவுடன் திமுக மறைமுக உறவு வைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளியன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடும் நிகழ்வில் இருந்து விலகிக் கொள்ள அக்கட்சி முடிவு செய்ததை அடுத்து ஜெயக்குமாரின் கருத்துக்கள் வந்துள்ளன. குறிப்பாக பாஜகவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நிகழ்ச்சியில் இருந்து விலக்குவது குறித்து ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பிதழ் பட்டியல் திமுக மற்றும் பாஜக இடையே ரகசிய கூட்டணி இருப்பதை குறிக்கிறது என்று அவர் பரிந்துரைத்தார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் மீது குறிப்பாக பட்ஜெட் ஒதுக்கீடுகள் மற்றும் மாநில நிதி ஒதுக்கீடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளன. தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தவோ போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் திமுக தீர்மானம் நிறைவேற்றியது. அதேபோல் அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் மாநிலத்தின் நிதி தேவையை மத்திய அரசு புறக்கணிப்பதாக விமர்சித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாதது குறித்து அக்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்தனர். இது குறித்து திமுக எம்பி பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை குறைத்து தமிழக மக்களுக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பிங்க் புக் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதையும் விமர்சித்த அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழக எம்பிக்களின் எதிர்ப்பை தவிர்க்கவே பிங்க் புக் தள்ளி வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.